இப்போ ஒரு பெண் வந்து சொல்றாங்க, இவர் வந்து இன்னொருத்தரோட தொடர்புல இருக்கிறாங்க. அந்த தொடர்பின் காரணமாக என்னுடைய வட்டாரங்களில் நானும், என்னுடைய குழந்தைகள் புழங்குகின்ற வட்டாரங்களில் என்னுடைய குழந்தைகளும் மிகுந்த மன உளைச்சலுக்கும், வேதனைக்கும் ஆள்பட்டோம். காரணம், அவரும் அந்த நடிகையும் வெவ்வேறு இடங்கள்ல போவதும், புழங்குவதுமாக இருக்கிறார்கள். எங்களுக்கு அது ரொம்ப இதா இருக்கு. அவர் வந்து கல்பாத்தி அகோரம் இல்ல திருமண விழாவுல விஜய் அவர்களும் அந்த நடிகையும் கலந்து கொண்ட வீடியோவை வெளியிடுகிறார். அந்த வீடியோவுக்கு அவர் போடுற அந்த பாடலை பாத்தீங்க அப்படின்னா, அப்படி போடு அப்படி போடு அப்படின்ற பாடலை வந்து போடுறாங்க. இது என்ன மாதிரியான மனநிலை? பாதிக்கப்பட்டதாக ஒரு பொண்ணு வந்து கோர்ட்ல நின்று இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன நீதி? இவங்க வந்து இந்த நேரத்தில் அவர் ஏன் நீதி கேட்க போனார்? இதற்கு பின்னால் அரசியல் சதி இருக்கிறது. ஏங்க, ஒரு பெண் எப்ப நீதி கேட்டு போகணுன்றத சொல்றதுக்கு நாம யாரு? இந்த ஏமாற்று பேர் வழிகள் பல பேர் பல திருமணங்களை செய்து கொண்டு, பல குடும்பங்களை வைத்துக் கொண்டு, எந்த குடும்பத்தையும் ஒழுங்காக பராமரிக்காமல், பொண்ணு வேலைக்கு போக கூடாது, ஆனா எத்தனை பொண்ணாலும் கட்டிப்பேன், இப்படி ஒட்டுமொத்த பழமையும் ஒரே இடத்துல குமிச்சு வச்சிருக்கும் போது பாதிக்கப்படுறது அந்த பெண்ணும் அந்த பெண்ணை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தினர் தானே. அப்ப அது வந்து அவர்களுக்கு தேவையா? அந்த ஒடுக்குமுறையும் சுரண்டலும் அவங்களுக்கு தேவையா? அப்ப தேவையில்லை. இது சங்கி பயலோட கிராஃப். சங்கி பயலோட கிராஃப்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. அது பெண்களின் மீதான ஒடுக்குமுறை. அந்த பெண்களின் மீதான ஒடுக்குமுறையும் ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த நடிகர் விஜய். இது ரொம்ப அயோக்கியத்தனமானது, ரொம்ப ஆபத்தானது. தமிழர்கள் விழிப்போடு இருக்க வேண்டியது. அவர் பேசுறாருல மேடையில பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா அவர் பதிலே சொல்ல மாட்டாரு. தமிழ் நியூஸ் நேயர்கள் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள், அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். அவர் ஒரு நடிகராக இருந்தால் நிச்சயமாக இந்த விவகாரத்தை பேசுவதற்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அது மக்களுக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அவர் ஒரு அரசியல் கட்சிய தலைவராக உருவெடுத்து விட்டார், பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டார். எனவே அவர் தன்னுடைய சுய ஒழுக்கத்தை பற்றி பல மேடைகளில் அவரும் பேசியிருக்கிறார். அந்த கோடிட்டு காட்டிய அந்த வார்த்தைகள் சமூக வலைதளங்களில் அண்மையாக மிக விமர்சையாக பரப்பப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய விவகாரம் ஏற்கனவே அவருடைய மனைவி செங்கல்பட்டு சிவில் நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த பெட்டிஷனாக இருக்கட்டும், நேற்று நடந்த சில காட்சிகள், திருமண விழாவில் அவரும் ஒரு நடிகையும் ஒரு சேர இருந்து சென்றதாக இருக்கட்டும், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய பண்புக்கு இது அழகா? எப்படி பார்க்கிறீங்க? எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த நேற்று அவங்க 2 பேரும் போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, யார் 2 பேரும் ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறதுல வந்து யாரும் வந்து கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 2 பேர் எந்த அடிப்படையில் வேண்டுமானாலும், அது நட்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், அல்லது காதலைக்கு தாண்டிய உறவாக இருக்கலாம், எதுவாக சகோதரர்களாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அவர்கள் 2 பேரும் ஒரு நிகழ்ச்சிக்கு போய் வருவதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவங்க மனைவி வைத்திருக்கிற புகார், அந்த புகாரினுடைய விவரங்களை அவங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த செக்ஷன் 33 ஆஃப் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டின் படி வெளியில் பேசுவது முறையல்ல என்றாலும் கூட, ஒரு பொது வெளியில் இருக்கக்கூடிய அல்லது பொதுத்தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு நபர் எப்படி இயங்க வேண்டும் அப்படின்றதுல சில விஷயங்களை நாம விவாதித்துத்தான் ஆக வேண்டும். குறிப்பா விவாகரத்து அப்படின்னு வந்துட்டா அது 2 பேருடைய தனிப்பட்ட பிரச்சனை. அது எந்த அளவுல இருக்கும்போது தனிப்பட்ட பிரச்சனை, எந்த அளவுல இருக்கும்போது பொது பிரச்சனை அப்படின்ற ஒண்ணு நமக்கு தேவை. 2 பேர் வந்து மியூச்சுவலா பிரியறதுக்கு கோர்ட்டுக்கு போறாங்க அப்படின்னா, அந்த மியூச்சுவலான பிரிவுல நம்ம எந்த கருத்தும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதை தாண்டி அந்த 2 பேருக்கு இடைப்பட்ட உறவுல என்னென்ன மாதிரியான இழப்புகளை தான் சந்தித்தேன், என்னென்ன மாதிரியான மனவேதனைகளையும் உடல் ரீதியான துன்புறுத்தல்களையும் நான் சந்தித்தேன் அப்படின்னு ஒருத்தர் முன் வரும்போது, இன்னொருத்தர், அதாவது அந்த பார்ட்னர்ஸ்ல ஒருத்தர் இப்படி கிளைம் பண்றாரு அப்படின்னா இன்னொருத்தருக்கு வந்து சில பொறுப்புகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, இப்ப நடிகர் தனுஷ் வந்து விவாகரத்து செய்தார். தனுஷும் ரஜினி அவர்களுடைய மகனும் பிரியிறாங்க அப்படின்னா,
அந்த 2 பேர் பிரிவின் போது 2 பேருமே சேர்ந்து தான் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. நாங்கள் 2 பேரும் பிரிவதற்காக முடிவு செய்திருக்கிறோம். இது எங்களுடைய தனிப்பட்டது. நாங்களும் எங்களுடைய குழந்தைகளும் மிக துயரமான நாட்களை எதிர்கொள்ள வேண்டியது மிகுந்த எப்படி விளங்க வைப்பது என்றே தெரியவில்லை. அதனால் யாரும் இது பற்றி எதுவும் பேச வேண்டாம். நாங்கள் இருவரும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரும் போது இந்த பிரிவை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவ்வளவுதான். ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் பிரிஞ்சாங்க. ஜிவி பிரகாஷ் சைந்தவி எல்லாம் ரொம்ப கொண்டாடப்பட்ட, அதாவது தனுஷ் அல்லது ஐஸ்வர்யா தனுஷ் 2 பேரும் அவங்களுடைய பாஸ்ட் அப்படின்றது நிறைய கான்ட்ரோவர்சியோடு தொடர்புடையதாக சமூக வலைதளங்கள்ல பரவி கொண்டிருந்தது. ஆனா சைந்தவி ஜிவி பிரகாஷ்ன்றது ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப செலிபிரேட்டடான ஒரு பேர். அவங்க 2 பேரும் சேருவதற்கு முன்னாடியே கூட அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பாடிய பாடல்களின் மூலமாகவே மக்கள் அந்த இணையை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு அவங்க 2 பேருக்கு நடுவில் அது காதலாக மாறும் பொழுது மக்கள் ரொம்ப ரசிச்சாங்க. அதற்கு பிறகு அந்த 2 பேரும் பிரியும் போது மக்கள் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அதை தாண்டி அந்த 2 பேரும் பிரிவுக்கு பிறகும் கூட ப்ரொஃபஷனலான ஒரு பிளாட்ஃபார்ம்ல வரும்போது ஒரு இசையமைப்பாளர் ஒரு பாடகர் அப்படின்ற அடிப்படையில அந்த 2 பேரும் சேர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கும் போது ஒரு பக்கம் வேதனை மக்களுக்கு தென்பட்டாலும், ஏன்னா நாம கொண்டாடிய 2 பேர் பிரிஞ்சுட்டு திரும்பி இப்ப வேலை நிமித்தமா சேர்ந்து பணியாற்றும் போது ஐயோ இவங்க ஒன்னா இல்லையன்ற வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும், அதுதான் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதில் ரொம்ப அடிப்படையான விவகாரம். இது எதுக்காக இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறோம் அப்படின்னா, தனிப்பட்ட வாழ்க்கைன்னு இல்லை, இது பெண்கள் மீதான வன்முறை அப்படின்ற இடத்துல இருந்து நாம் இதை பேச வேண்டி இருக்கிறது. பொதுவாக விவாகரத்து அப்படின்னு வந்துட்டாலும் எந்த சமூகமாக இருந்தாலும், அது இந்திய சமூகம்னு மட்டும் இல்ல, உலகத்தில் எந்த சமூகமாக இருந்தாலும் விவாகரத்து அப்படின்னு வந்துட்டா முதல்ல பாதிக்கப்படக்கூடிய தரப்பு அந்த 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான். அந்த குழந்தைய என்ன செய்ய போறோம், யார் கார்டியனா இருக்க போறோம், அல்லது 2 பேரும் சேர்ந்து கார்டியனா இருக்க போறோமா? இப்போ குறிப்பா வெஸ்டர்ன் சொசைட்டில பாத்தீங்க அப்படின்னா அந்த 2 தரப்பும் அந்த குழந்தையை எப்படி எல்லாம் பாத்துக்கிறாங்க அப்படின்றது குறித்து நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கிறது. ஆனா நம்ம ஊர்ல அப்படி எல்லாம் வந்திருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. ரொம்ப 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 குறைவு. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கூட திரைப்படங்கள் வரல. ஏன் அப்படின்னா அது பற்றிய புரிதல், அது பற்றிய பார்வை மக்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது என்பதை தாண்டி, ஒரு உறவு என்றால் அது பிரியவே கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கு. நாம அந்த இடத்துல இல்லை. எந்த உறவாக இருந்தாலும் அது பிரிவுக்கும் உட்பட்டதுதான். ஆனா உறவோடு இருக்கும் போது எந்த கண்ணியத்தை நாம் தக்க வைத்துக் கொண்டோமோ அந்த கண்ணியத்தை உறவின் பிரிவின் போதும் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அந்த உறவுக்கு 2 பேருக்கும் இடையில் இருந்து அந்த பிணைப்புக்கு நாம் செலுத்துகின்ற மரியாதை. அந்த மரியாதை ஒருவர் கெடுக்கின்ற வகையில் செயல்படுகிறார் என்றால் அது அயோக்கியத்தனமானது. ஒரு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர் பிறருக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில தான் நாம் இதை பேசுறோம். இப்போ ஒரு பெண் சொல்றாங்க, இவர் இன்னொருத்தரோட தொடர்புல இருக்கிறாங்க, அந்த தொடர்பின் காரணமாக என்னுடைய வட்டாரங்களில் நானும், என்னுடைய குழந்தைகள் புழங்குகின்ற வட்டாரங்களில் என்னுடைய குழந்தைகளும் மிகுந்த மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் ஆள்பட்டோம். அது மட்டுமல்ல, வீட்டுக்குள்ளேயே நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு பெரும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டோம் அப்படின்லாம் ஒருத்தவங்க சொல்றாங்க. அதற்கு காரணம் அவரும் அந்த நடிகையும் வெவ்வேறு இடங்கள்ல போவதும் புழங்குவதுமாக இருக்கிறார்கள். எங்களுக்கு அது ரொம்ப இதா இருக்கு. நான் அதை என்டார்ஸ் பண்ணல. அப்போ அவங்க 2 பேரும் உறவில் இருப்பதை நான் அனுமதிக்கல. அப்ப என்னுடைய அனுமதி இல்லாமல் அவர் வேறு ஒரு உறவுல இருக்கிறாரு அப்படின்னா என்னைய பிரிஞ்சிருங்க, என்னிடமிருந்து பிரிந்து நீ யாரிடம் வேண்டுமானாலும் வாழ் அப்படின்றதுதான் அவங்க சொல்றது. ஆனால் அந்த பிரிவுக்கு முன்னதாகவே இவ்வளவு பெரிய ஒரு மறுபடியுமான ஒரு மனவேதனையை, இப்போ நிக்கில் முருகன் ரொம்ப திரைத்துறை வட்டாரங்கள்ல ரொம்ப மதிக்கப்படுகின்ற ஒரு நபர் நிக்கில் முருகன் அவர்கள். ரொம்ப சிறப்பான பிஆர்ஓ. எந்த அளவுக்கு சிறப்பான பிஆர்ஓன்னா, அவருடைய கிளைண்ட் ஒருத்தருடைய நம்பரை அவர் மனப்பாடமா வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு அவர் யார் நம்பரை அவர் சேவ் பண்ணவே தேவைன்ற அளவுக்கு நம்பரை கேட்டாலே இன்னார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் அந்த தொழில சிறப்பாக செயல்படுவார். அவர் கல்பாத்தி அகோரம் இல்ல திருமண விழாவில் விஜய் அவர்களும் அந்த நடிகையும் கலந்து கொண்ட வீடியோவை வெளியிடுகிறார். அந்த வீடியோவுக்கு அவர் போடுற அந்த பாடலை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி போடு அப்படின்ற பாடலை போடுறாங்க. ஒரு பிஆர்ஓ மூலமா அவர் தான் கூட்டிட்டு வர்றாரு. அந்த திருமண நிகழ்ச்சிக்கும் அவர் தான் பிஆர்ஓவா இருக்கிறார். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட முடியுது அப்படின்னா, அந்த மேடையில இருந்து இறங்கும் போதே அவர் தான் அந்த மேடையில எல்லா கெஸ்டையும் கோஆர்டினேட் பண்றாரு. அப்ப நிக்கில் முருகன் தான் அந்த விழாவினுடைய கோஆர்டினேட்டராகவும் இருக்கிறாரு. அப்படின்ற பட்சத்துல பிஆர்ஓவா இருக்கிறாருன்ற பட்சத்துல அவர் அப்படி போடுன்ற ஒரு பாட்டை போட்டு உங்களுடைய வீடியோவை பரப்புறாரு அப்படின்னா, ஒரு பொறுப்புள்ள மனிதர் என்ன செஞ்சிருக்கணும்? என்னுடைய குடும்ப வாழ்க்கையில இப்படி ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பாடலை நீங்க போடலாமா நிக்கில் முருகன்? அந்த பாட்டை எடுத்துருங்க, அந்த வீடியோவை நீக்கிருங்க அப்படின்னு சொல்லிரு. முதல்ல
அவர் போறத கட்டுப்படுத்தி இருக்கணும். ஏன்னா அவர் வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு. எந்த காரணத்தை அவர் நீதிமன்றத்தில் சொன்னாரோ அந்த காரணமே அந்த நடிகை இவர்தானா அப்படின்றத வந்து அவருடைய மனைவியும் சொல்லல, நாமும் அந்த முன்முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது பொதுவெளியில மக்கள் பார்வைக்கு விட்டுறலாம். அப்ப இப்படி ஒண்ணு நடக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. நேத்துல இருந்து பல ஊடகங்கள் சில தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய சமூகத்தில் இயங்கக்கூடிய ஊடகங்கள் போடுறத பாருங்க. விதவிதமான காதல் பாடல்களை போட்டு, வகை வகையான காதல் பாடல்களை போட்டு, வெவ்வேறு வகையான எடிட்டுகளை போட்டு இதை வந்து ஆமோதித்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது என்ன மாதிரியான மனநிலை? அப்ப அங்க பாதிக்கப்பட்டதாக ஒரு பொண்ணு வந்து கோர்ட்ல நின்று இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன நீதி? இவங்க வந்து இந்த நேரத்தில் அவர் ஏன் நீதி கேட்டு போனார், இதற்கு பின்னால் அரசியல் சதி இருக்கிறது. ஏங்க, ஒரு பெண் எப்ப நீதி கேட்டு போகணுன்றத சொல்றதுக்கு நாம யாரு? இன்னொன்னு, ஒரு நெருக்கடியான நேரத்துல கேச போடுறாரு. ஆமா, நெருக்கடியை உருவாக்கித்தானே நீதியை பெற முடியும். முற்றுகை போராட்டம்னு ஒரு வடிவம் இருக்கு. முற்றுகை போராட்டம்னா என்ன? நான் உள்ள வரமாட்டேன், உள்ள இருக்கிறவனை வெளியே விட மாட்டேன், வெளியில இருக்கிற வேற யாரையும் உள்ள விட மாட்டேன், நான் முற்றுகையிட்டு நிற்பேன் எனக்கான நீதி கிடைக்கும் வரை அப்படின்னு சொல்லிட்டு முற்றுகை போராட்டம் நடக்கும். அது எதுக்காக? ஒரு நெருக்கடியை உருவாக்கி எனக்கான நீதியை பெற்றுத்தா அப்படின்னு சொல்றதுதான் அந்த முற்றுகை போராட்டத்தினுடைய அடிப்படையே. அதை தாண்டி உள்ளிருப்பு போராட்டம் மாணவர்கள் வந்து பல்கலைக்கழகங்கள்ல கல்லூரிகள்ல பண்ணுவாங்க. ஒரு ஆசிரியருக்கோ மாணவனுக்கோ ஒரு அநீதி நடந்து விட்டது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் யூனியனை சேர்ந்தவங்க உள்ளிருப்பு, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, JNU பல்கலைக்கழகத்துல ABVP அமைப்பை சேர்ந்த ஒரு 3 குண்டர்கள், உள்ள இருக்கக்கூடிய ABVP மாணவர் அமைப்பை சேர்ந்த மாணவர் ஒருவர், வெளியில் இருக்கக்கூடிய பார்ப்பன சாதி வெறிகர்கள் 2 பேரை கூட்டிட்டு வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்த பழங்குடியின மாணவி ஒருவர் மீது ஒரு கொடூரமான பாலியல் அத்துமீறல்ல ஈடுபடுறாங்க. அந்த மாணவிக்கு நீதி கேட்டு அங்க இருக்கக்கூடிய பாப்சா, ASF, SFI உள்ளிட்ட அமைப்புகள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. எங்க போராட்டத்தை முன்னெடுப்பாங்க? அந்த JNU வாசலை மறித்து அந்த போராட்டத்தை முன்னெடுப்பாங்க. 3 நாள் போராட்டம். அதற்கு பிறகு அந்த மாணவரை எதுக்காக? அந்த மாணவரை சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறதுக்காக. மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு வரும்போது கேட்டை முற்றுகையிடலாமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டா, போடா முட்டாள் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப நெருக்கடியான நேரத்தில் தானே, நெருக்கடியை உருவாக்கித்தானே நீதியை நான் பெற முடியும். அப்ப அதனாலதானே அவங்க பேசுறாங்க. அதை தாண்டி அந்த பெட்டிஷன் ஏன் வெளியே வந்துச்சு, எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜுடிஷியரியில நீங்க கேட்க வேண்டியது, அதை வெளிக்கொண்டு வந்தவர்கள்ட்ட கேட்க வேண்டியது. ஒன்ஸ் அது பொதுவெளிக்கு வந்து விட்டதற்கு பிறகு அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய மனிதர் இப்படியான செயல்பாடுகளில் ஈடுபடுவது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்றத நீங்க அவருடைய ரசிகர்கள் பேசுவதிலிருந்து பார்க்க முடியுது. ஒரு பெண் பேசுறாங்க, அந்த பெண்ணுக்கு திருமண வயது கூட எட்டி இருக்காது. அந்த பெண் வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா, அவங்க பேசுறத அப்படியே சொல்றேன், என்னுடைய வார்த்தையில அவங்களுடைய வார்த்தை, ஒருமையில பேசுறாங்க. கூட்டுறவனுக்கு 4 பொண்டாட்டி, குப்பையல்றவனுக்கு 7 பொண்டாட்டி, காசு இருக்கிறவனுக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தா உனக்கு என்ன, எங்கள்கிட்ட காசு இருக்கு நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, அதை ஒரு பெண்ணிடம் பெண்ணையே பேச வைப்பது இருக்குல்ல, இது வந்து அந்த பொண்ணுகிட்ட காசு கொடுத்து பேச வச்சிட்டாங்க, அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா இப்படி ஒண்ணு நடக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. திருமணம் தாண்டிய உறவு அப்படின்னா, உறவை முறித்து கொண்டு வேறு ஒருத்தரோட உறவுல இருந்தாங்க அப்படின்னா யாருமே அதுல தலையிடுவதற்கு உரிமை கிடையாது. ஆனா திருமண உறவில் இருக்கும் போதே, திருமண உறவுன்றது என்ன, சாலம்னைசேஷன்ன்றது என்ன, நான் உனக்கு உண்மையாகவும் நீ எனக்கு உண்மையாகவும் அப்படின்றதான ஒப்பந்தம். இடையில வந்து தவறுகள் நடக்கலாமா? ஆமா, தவறுகள் நடக்கும், மனிதனுடைய இயல்பு. ஆனா அந்த தவறுக்கு வருந்தி அதற்கு பிறகு அந்த தவறு நிகழாது அப்படின்ற அந்த நம்பிக்கை தானே அந்த உறவுக்கு நடுவுல நீடிக்கக்கூடிய பாண்டு. அந்த பாண்டை பிரேக் பண்றது இருக்குல்ல. தன்னுடைய தொண்டர்களுக்கும் இப்படிதான் வார்த்தை எடுக்கிறாரா? வார்த்தை எடுக்கப்படுகிறார்களா? தொண்டர்கள்னு கூட நம்ம எடுத்துக்க வேண்டாம், அவர்கள் ரசிகர்களாகத்தான் நம்ம வந்து கணக்குல வைக்கிறோம். அந்த ரசிகர்களும் அவ்வாறாகத்தான் வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கிறார்களா? இப்படிப்பட்ட ஒரு விவகாரம் பொதுவெளிக்கு வருகிறது. அவர் இப்படி ஒரு கூட்டு போறாரு ஒரு நடிகையை ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு. இது மூலம் என்ன செய்தியை கடத்த வர்றாரு தன்னுடைய ரசிகர்களுக்கும் தன்னோட தொண்டர்களுக்கும்? இது வந்து ரொம்ப அபாயமானது. என்னன்னா, அவர் மட்டும் இல்ல, அவரை சார்ந்து சில PRO நிறுவனங்கள் இருக்கிறாங்க. அந்த PRO நிறுவனங்களின் மூலமாக பலருக்கும் வந்து ஒரு டூல் கிட் அனுப்பப்படுகிறது, எப்படி எல்லாம் எழுத வேண்டும், எப்படி எல்லாம் பரப்ப வேண்டும்னு. அதன் மூலமாக பல ஃபேக் ஐடிக்கள், பல ஐடிக்கள், முகநூல் ஐடிக்களின் மூலமாக ஒரு விஷயத்தை ஃப்ளோட் பண்றாங்க. அப்ப இதை பாக்குறவங்க என்ன மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னா, அண்ணன் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லைன்ற மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான்
அவன் அத்தனை பொண்டாட்டி வச்சிருக்கிறான், இவன் எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்கிறான், இவன் எத்தனை பொண்டாட்டி வச்சிருந்தா உனக்கு என்ன அப்படின்ற அந்த பேச்சை வெளியே கொண்டு வர்றது. அந்த பேச்சின் மூலமாக நம்ம வந்து நீண்ட காலமாக உருவாக்கி வைத்திருந்த ஒரு ஒரு மரபு வந்து உடைபடுகிறது. மரபு அப்படின்னாலே அது பழமை சார்ந்தது கிடையாது. ஆனா நம்ம ஒரு மரபு உருவாக்கி இருக்கிறோம்ல, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு மரபை உருவாக்கி இருக்கிறோம்ல. எதனால இதை உருவாக்குறோம், எதனால சட்டப்படி அதை செல்லுவதை ஆக்குறோம்? ஏன்னா பெண்கள் சுரண்டப்படுபவர்களாக இருக்கிறார்கள், பெண்களின் மீது சுரண்டலையும் ஒடுக்குமுறையும் நிகழ்த்துபவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது வந்து ரொம்ப இயல்பாக இருக்கிறது. அதுவும் குறிப்பா பாலியல் உறவு என்று வரும் பொழுது பெண்களை வந்து சுரண்டுவது அப்படின்றது வந்து ரொம்ப இயல்பாக்கப்பட்டதாக இருக்கிறது. எல்லா ஆண்களும் அப்படி அல்ல. ஆனா இந்த ஏமாற்று பேர் வழிகள் பல பேர் பல திருமணங்களை செய்து கொண்டு பல குடும்பங்களை வைத்துக் கொண்டு எந்த குடும்பத்தையும் ஒழுங்காக பராமரிக்காமல், பொண்ணு வேலைக்கு போக கூடாது, ஆனா எத்தனை பொண்ணுனாலும் கட்டிப்பேன், இப்படி ஒட்டுமொத்த பழமையும் ஒரே இடத்துல குமிச்சு வச்சிருக்கும் போது பாதிக்கப்படுறது அந்த பெண்ணும் அந்த பெண்ணை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தினர் தானே. அப்ப அது வந்து அவர்களுக்கு தேவையா? அந்த ஒடுக்குமுறையும் சுரண்டல் அவங்களுக்கு தேவையா? அப்ப தேவையில்லை. அப்போ ஒருத்தரோட உறவுல இருக்கலாம் ஒரு நேரத்துல, திருமணமான உறவு என்றால் அந்த திருமணத்தை அவங்க முறிச்சுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அவர் யாரோடு வேண்டுமானாலும் அடுத்த உறவை அவர் தொடர்ந்து கொள்வதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சட்டப்பூர்வமான அந்த வாய்ப்பையும் ஜனநாயக பூர்வமான அந்த வாய்ப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் நான் உன்னையும் ஒடுக்குமுறை செய்வேன், இன்னொரு பெண்ணையும் நான் வந்து உடன் உறவாக தொடர்வேன் அப்படின்னா அது வந்து அந்த ரெண்டு பெண்களுக்குமே இழைக்கப்படுற அநீதி தான். அது இன்னொரு பெண் உணர்றாங்களா இல்லையான்றது ரொம்ப லேட்டரா ரியலைஸ் பண்றாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா அது ரெண்டு பேருக்குமே வந்து ஏமாற்று செய்வது, ரெண்டு பேரையுமே துரோகம் செய்வதுதான். இதை அவருடைய தொண்டர்களுக்கு ஊக்குவிக்கிறார். அப்ப இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை யார் ஊக்குவிப்பா அப்படின்னா சங்கிகள் ஊக்குவிப்பார்கள். சங்கிகள் ஊக்குவிப்பதை இவரும் செய்கிறார். சங்கிகள் செய்கின்ற வெறி செயலை இவரும் செய்ய வைக்கிறார். சங்கிகள் என்ன சொல்லுவான், உனக்குள் ஒரு எதிரி அப்படின்பா. இவர் என்ன சொல்லுவான், உனக்குள்ளதான் எதிரி. உனக்குள்ளனா 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேருக்குள்ளே ஒரு எதிரி இருப்பான், அந்த எதிரி யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அது முஸ்லிம்னு கொண்டு வந்து நிப்பாட்டுவான். இவர் துப்பாக்கி போன்ற படங்கள்ல என்ன செஞ்சாரு, ஏற்கனவே இந்தியாவுல இஸ்லாம்னாலே தீவிரவாதம்ன்ற அடிப்படையில ஒரு போலியான ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் மீது ஒடுக்குமுறை நிகழ்த்தப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப விஜயகாந்த் படத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தீவிரவாதி வருவாரு, அவர் தமிழ்லாம் பேசுவாரு, விஜயகாந்த் அவர்கிட்ட பேசுவாரு, பேசி திருத்துவாரு. இங்க ஒரு சில துரோகிகள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் காட்டி இப்படி ஒண்ணு போகும். இதை விட கூர்தீட்டப்பட்ட ஒரு வடிவத்தை விஜய் செய்தார். என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி இருக்கிறாரு, அவர் கப்பல்ல இருப்பாரா, அவர் ஊருக்கு அப்பப்போ வந்துட்டு போவாரா, அவர் நேரடியா குண்டு வைக்க மாட்டாராம், அவர் வந்து ஸ்லீப்பர் செல் வச்சிருப்பாராம். அந்த ஸ்லீப்பர் செல் யாருன்னா ஒரு போன் கடை வச்சிருக்கிற பாய், ஒரு கசாப் கடை வச்சிருக்கிற பாய், ஒரு கல்யாண போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாய், இவங்க வந்து ஸ்லீப்பர் செல்லா இருப்பாங்களாம். அவங்கெல்லாம் நம்ம கூடயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்களாம். அவங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்த உடனே இவங்க வந்து அப்படி தீவிரவாத செயலுக்கு போய் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். இது எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அயோக்கியத்தனமான மனநிலை! இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஸ்லீப்பர் செல்லுன்னு நமக்கு கொண்டு வந்து சேர்த்தது யாரு அப்படின்னா இதை இந்திக்காரன் பண்ணல, வடக்கம் பண்ணல, நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு இருந்து இந்த விஜய் என்கின்ற நடிகர் செய்திருக்கிறார். பீஸ்ட் படத்துல என்ன செஞ்சாரு, அதை இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டினாரு. இப்படி ஒவ்வொரு படத்துல இஸ்லாமியர்களை தீவிரவாதியா அவர் நீங்க நல்லா பாருங்க. விஜய்க்கு துப்பாக்கிக்கு முன்னாடி கிராஃப் வேற, துப்பாக்கிக்கு பிறகு கிராஃப் வேற. அது எப்படி துப்பாக்கி மட்டும் 100 கோடியை தொட்டுச்சு, துப்பாக்கி முன்னாடி வராத சாதனை வந்து துப்பாக்கியில் எப்படி அந்த சாதனை அவருடைய வசூல் சாதனை நிகழ்ந்தது அப்படின்னா அவரை ஆதரிக்கக்கூடிய சக்திகள் அதே காலகட்டத்தில் தான் பிரதமர் மோடி விஜய் வந்து பார்த்து விட்டு போகிறார். அப்ப இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று. அதே காலகட்டத்தில் தான் நடிகர் விஜய் இங்க டெல்லிக்கு போய் அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு வருகிறார். அண்ணா ஹசாரேவுடைய நோக்கம் என்ன, காங்கிரஸை ஆட்சியிலிருந்து நீக்குவது, நல்லாட்சி அமைப்பதா கிடையாது, ஊழலை ஒழிப்பதா கிடையாது, காங்கிரஸை ஆட்சியில். அது யாருடைய அஜெண்டா, பாஜகவினுடைய அஜெண்டா. இன்றைக்கு பாஜகவினுடைய ஊழல் பற்றி ஏதாவது பேசுகிறாரா, பேசலையே. அப்ப அண்ணா ஹசாரேவை ஆதரிக்க போறாரு, பிரதமர் மோடியை சந்திக்கிறார், துப்பாக்கி மாதிரியான ஒரு படத்துல இஸ்லாமியர்களை ஸ்லீப்பர் செல்லாக சித்தரிக்கிறார். அதற்கு பிறகு ஒரு பெரிய நடிகராக வளர்கிறார். அவருடைய வளர்ச்சியில என்னென்னலாம் செய்யறாரு அப்படின்னா 2G ஊழல் அப்படின்னு உண்மைக்கு புறம்பான ஒன்றை பேசுகிறார். அதற்கு பிறகு வந்து இலவச திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நல திட்டங்களை எல்லாம் போட்டு உடைக்க வைக்கிறாரு. அதற்கு பிறகு கட்சி ஆரம்பிக்கிறார். நீங்க பாருங்க இந்த பேட்டர்ன், இந்த கிராஃப் யாரோட கிராஃப், இது சங்கி பயலோட கிராஃப். சங்கி பயலோட கிராஃப்ல இன்னொரு விஷயமும் இருக்கு, அது பெண்களின் மீதான ஒடுக்குமுறை. அந்த பெண்களின் மீதான ஒடுக்குமுறையும் ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த நடிகர் விஜய். இது ரொம்ப அயோக்கியத்தனமானது, ரொம்ப ஆபத்தானது. தமிழர்கள் விழிப்போடு இருக்க வேண்டியது
அவர் பேசுறாருல மேடையில பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா அவர் பதிலே சொல்ல மாட்டாரு. எது பெண்களுக்கான ஆனா பாதுகாப்பு? ரொம்ப ஆண் அந்நியப்பட்ட விவகாரமா இருக்கு. அதாவது ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் ரேஷன் கடையில கூட பெண் பயனாளர்களுக்கு வந்து பெண் இல்ல இல்ல ஊழியர்களே ஆண் வந்து ஆண் விற்பனையாளர்களுக்கு ஆண் எடையாளர், பெண் ம், விற்பனையாளர்களுக்கு பெண் எடையாளர். அதாவது ரேஷன் கடையில 2 பேர் இருப்பாங்கங்க. ஒருத்தர் வந்து விற்பனையாளர் ஒருத்தர் இருப்பாரு. அவர்ட்ட தான் நீங்க போய் கார்ட குடுப்பீங்க. அவர் வந்து "ஏப்பா அரிசி 20 கிலோ எடுப்பா" அப்படின்னு சொல்லுவாரு. உள்ள வந்து ஒருத்தர் எடுத்து இன்னொருத்தர்ட்ட குடுப்பாரு. அவர் வந்து எடை போடுவார். இப்ப இந்த எடையாளரும், இந்த விற்பனையாளரும் இருக்கிறாங்கல்ல, இந்த 2 பேரும் ஆண், பெண்ணா இருக்கக்கூடாதாம். மாறாக ஆணும் ஆணுமாக, பெண்ணும் பெண்ணுமாக இருக்க வேண்டுமா? இது எதற்காக சொல்றாருன்றத அவர் கிளாரிஃபை பண்ணல. இதனுடைய வெளிப்படையான நோக்கம் என்ன? பெண் பாதுகாப்பு அல்லது பாலின பாதுகாப்பு அப்படின்றத தவிர வேற எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. உண்மையிலேயே பெண் பாதுகாப்பு தான் நோக்கம் என்றால் இது சரியான வழிமுறையா அப்படின்னா கிடையாது. நீங்க இன்னைக்கும் பாய்ஸ் ஸ்கூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாய்ஸ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டாக்ஸிக்கான என்விரான்மெண்டா இருக்கு. நீங்க கம்ப்ளீட்டா பாய்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப டேபூஸ் நிறைந்ததாக இருக்கும். ரொம்ப மூட பழக்க வழக்கங்களை அதிகம் பேசுவதாக இருக்கும். ஆனா ஒரு ஆணும் பெண்ணும் பழகுகின்ற ஒரு இடத்துல அது அப்படி இருக்குமா அப்படின்னா இருக்காது. அவன் வந்து பீரியட்ஸ் அப்படி இப்போ ஒண்ணும் இல்லைங்க. ஆண் மட்டுமே இருக்கின்ற ஒரு 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 இடத்துல அவனுக்கு பீரியட்ஸ்னா என்னன்னே தெரியாதுங்க. அவன் என்ன நினைப்பான்? அவன் வந்து 3 நாள் அவங்கள தள்ளி வச்சிடணும்னு தான் நினைப்பான். அப்படிப்பட்ட மைண்ட் செட்டோட தான் ஆல்ரெடி இருந்தானுங்க. அப்போ ஆணும் பெண்ணும் பழகுவதற்கான சூழல் உருவாகும் போது தான், அது அவங்களுக்கு இயல்பா வர்றதுப்பா. வாரத்துல வருஷத்துக்கு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு 3 நாள் வருது. சில சமயம் கூட வரும். ரத்தம் போகும். இதுல என்ன இருக்கு? ரத்தம் போக்குன்னா அதை பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு பேட் இருக்கு. அவங்க பேடை மாத்திக்கிறாங்க. அப்ப என்ன தேவை? நல்ல கழிப்பறை இருந்தா போதும். அதை தவிர வேற என்ன தேவை? அப்ப இந்த புரிதல் வருது இல்ல. நீங்க கோலங்கள்னு ஒரு சீரியல், ரொம்ப ஃபேமஸான சீரியல், கோலங்கள் சீரியல். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எங்களோட ஒரு 2, 3 வயது நீங்க குறைவா இருப்பீங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். அப்ப எங்க இல்ல தலைமுறையில ரொம்ப பார்த்திருக்கோம். ஃபேமஸ் சிறு கோலங்கள். வயதுல ஆ, நல்ல ஃபேமஸ். ஆமா. பயங்கரமான ஃபேமஸ். ஏன் ஃபேமஸ் ஆச்சு? அது வந்து தில்லாவால ஃபேமஸ் ஆச்சா? அல்லது தோழர் பாலகிருஷ்ணனால ஃபேமஸ் ஆச்சா? அல்லது வந்து ஆதியால ஃபேமஸ் ஆச்சா? இல்ல, அபிநயாவுக்கும் தொல்காப்பியனுக்கும் இருந்த நட்பால ஃபேமஸ் ஆச்சு. அந்த நட்பு எதனால ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த நட்பு ஏன் ஆணும் பெண்ணும் சேர்ந்தாலே அது காதலா தான் இருக்கணுமா? இல்ல. ஆணும் பெண்ணும் சேர்ந்தா அவருக்கு ஆரம்பத்துல ஒரு காதல் இருந்ததா? இருந்திருக்கலாம். அதுக்கு என்ன அப்ப? அதுக்கு பிறகு அந்த காதல் உணர்வை மறைச்சுக்கிட்டாரா? ஆமா, மறைச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நார்மலா பழகுனாரா? ஆமா, நார்மலா பழகுனாரு. அப்ப ஒரு ஆணும் பெண்ணும் ரொம்ப இயல்பா பனிச்சூழல்ல நட்புறவோடு பயணிக்க முடியும் அப்படின்றத அந்த காட்சிகள் நமக்கு காட்டுது. அத மக்கள் ரசிக்கிறாங்கல்ல. அப்ப மக்களுக்குள்ள ஒரு நட்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு என்பது தொடர்ந்து இருக்கிறது. அதை வந்து வெளியே கொண்டு வரணும். அதை வெளியே கொண்டு வர்ற வேலைகளை யாரு செய்யறாங்களோ அவங்க சமுதாயத்துக்கு பயனுள்ளவர்கள். அவங்க சமுதாயத்துக்கு அவர் கோலங்கள் இயக்குனர் திருச்செல்வம் தான் அந்த கேரக்டர் நடிச்சிருந்தார். அப்ப அவர் சமுதாயத்துக்கு பயனுள்ள ஒரு வேலையை செய்தளிக்கிறார். அப்ப அந்த வகையில் அவரை பாராட்டலாம். ஆனா இங்க என்னவா இவர் சொல்றாருன்றத பாருங்க. ஆண் எடையாளர்னா பெண் விற்பனையாளரோ அல்லது வேற யாரோ இருக்கக்கூடாது. ஆணும் தான் இருக்கணும், பெண்ணும் பெண்ணும் தான் இருக்கணும். ஏன்? அப்ப ரேஷன் கடையில வேலை பார்க்கிற இத்தனை நாள் இப்போ ஆணும் பெண்ணும் கலந்துதான் வேலை பார்க்கறாங்க. அப்படி வேலை பார்க்கிற இடங்கள்ல பூரா வந்து ஆண்கள் வந்து பெண் பணியாளர்களை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கிட்டு இருக்கிறானா? இப்ப எத்தனையோ அரசு அலுவலகங்கள் இருக்கிறது, எத்தனையோ தனியார் அலுவலகங்கள் இருக்கிறது. அரசு அலுவலகங்கள்லையும் தனியார் அலுவலகங்கள்லையும் ஆணும் பெண்ணும் இணைந்துதான் பணியாற்றுகிறார்கள். எல்லா இடங்கள்லையும் ஒடுக்குமுறை நிகழ்ந்துருதா? எங்க ஒடுக்குமுறை நிகழுது அப்படின்னா, ரொம்ப மோசமான மனநிலை கொண்ட யாரோ ஒருத்தனால அந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழுது அப்படின்னா அவனைத்தான் தனிமைப்படுத்தணுமே தவிர, இன்னொருத்தன் அந்த மாதிரியான மனநிலைக்கு ஆட்படாம இருக்கிறதுக்கு என்ன வழியுமோ அதை செய்யணுமே தவிர, ஆணை தனியாகவும் பெண்ணை தனியாகவும் பிரித்து வைத்தால் தீரும் என்று நினைத்தால் அப்படி தீராது. உடனே கேட்பானுங்க, கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்ப எதுக்கு இருக்கு அப்படின்னு. கேர்ள்ஸ் ஸ்கூல் எதுக்கு இருக்குதுன்னா, கேர்ள்ஸை வந்து படிக்க வைக்கிறதுக்கு அனுமதிக்காத பிற்போக்கு மூளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்ப பெண்களை பிற்போக்கு மூளை கொண்டவர்களாக அவர்கள் மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக நீ படிக்க வை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவங்க முடிவு அவங்க எடுப்பாங்க அப்படின்றதுக்கு தான். அப்ப ஒரு குறைந்தபட்சம் அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக பெண்களுக்கான தனி பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வைத்திருப்பது என்பது வேறு. ஆனா அதுலயே மாற்றங்கள் தேவையா அப்படின்னா மாற்றங்கள் தேவை. அதிகமான கோஎஜுகேஷன் இன்னைக்கு சமுதாயத்துல படிக்க வைப்பதற்கு தேவையான ஒரு சூழல் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா ஒரு கோஎஜுகேஷன் சூழலை உருவாக்கி தருவதற்கான வேலையை இந்த அரசு அடுத்தடுத்து முன்னெடுக்கணுமா? ஆமா, நிச்சயமா முன்னெடுக்கணும். அது ப்ராக்ரஷனுக்கான வழி. மாறாக நீதான் கேர்ள்ஸ் ஸ்கூல் தனியா தானே வச்சிருக்க,
அப்ப கேர்ள்ஸ் தனியா வேலை பார்க்கட்டும், பாய்ஸ் தனியா வேலை பார்க்கட்டும். சரி, தனியா வேலை பார்க்கறாங்க. கடையில வேலை பார்த்து முடிச்சுட்டு எங்க போவாங்க? இன்னைக்கு ரேஷன் கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பெண் இடையாளரும் பெண் விற்பனையாளரும் சேர்ந்து ரேஷன் கடையில சட்டரை இழுத்து கதவை சாத்திட்டாங்க. சாத்திட்டு என்ன பண்ணுவாங்க? அடுத்து இல்லத்துக்கு தான் போவாங்க. வீட்டுக்கு போவாங்க. எந்த வழியா போவாங்க? சாலை மார்க்கம். ரோட் வழியா தானே போவாங்க, சாலை வழியா தானே போவாங்க, பஸ்ல தானே போவாங்க. அங்க ஆம்பளை இருக்க மாட்டானா? அல்லது ஒரு ஆண் வர்றாரு அப்படின்னா அங்க பெண்கள் இருக்க மாட்டாங்களா? எனக்கு புரியலையே. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆணுக்கு பாதி ரோடு, பெண்ணுக்கு பாதி ரோடு, அடுத்து ஆணுக்கு பாதி பஸ், பெண்ணுக்கு பாதி பஸ், இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருவீங்களா? இது என்னங்க ராமதாஸ் தனமான பேச்சா இருக்கு? அவர் நாடா காதல்னு சொல்றாரு, நீ அதே தான் வேற வார்த்தைகள்ல சொல்ற. காதல் எங்க பூக்குது? பணியாற்றும் இடங்கள்ல தானே பூக்கிறது. பணியாற்றும் இடங்கள்ல காதல் பூக்க கூடாது அப்படின்னா 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும்னு ராமதாஸ் சொல்லுவாரு. இது இவருக்கு நடைமுறைப்படுத்துறேன்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமானது மட்டுமல்ல, ரொம்ப ரொம்ப பிற்போக்குத்தனமானதும் கூட. இது எதனை வெளிப்படுத்துது அப்படின்னா, தன்னுடைய வீட்டிலேயே பெண்ணை வந்து முடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படியான மனப்போக்கில் தான் சிந்திப்பார். இல்ல ஒருவேளை அவருடைய உதாரணத்திலிருந்து அதை எடுத்துக்கிறாரா அப்படின்னு தெரியல. ஆணும் பெண்ணும் பணியாற்று இப்ப திரைத்துறையில ஆணும் பெண்ணும் ஒன்னா பணியாற்றுறாங்க. ஒன்னா பணியாற்றும் போது இருவருக்கு இடையில் காதல் மலர்கிறது. அப்ப இனி இப்படியான காதல் மலரக்கூடாது என்றால் ஆணும் பெண்ணும் தனியாக பணியாற்ற வேண்டும் என்று சொந்த வாழ்க்கையிலிருந்து முடிவு எடுக்கிறார். ஆனா அவருக்கு அந்த உதாரணம் பொருந்தாது. இல்ல, அவருக்கு அப்படி நடந்துட்டதுனாலதான் அவர் அதை ரியலைஸ் பண்ணிட்டாரு போல. இனிமேல் இப்படி நடக்க கூடாது அப்படின்னு ரியலைஸ் பண்றாரு போல. எவ்வளவு மோசமான கேடுகட்ட யோசனை இல்லையா அது? நிச்சயமா சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பதிந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.